ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான சிக்கன் வறுத்தது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது சாதம் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த கடையில் உள்ள மாதிரியே இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வந்து சேரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை நல்லா இப்போ நம்ம குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இதில் 3/4 கிலோ சிக்கன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து பொரிச்சு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. நான் முன்னாடி போடுறதுக்கு மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற வைக்கும் போதே சேர்த்துக்கங்க. எல்லா பொருளும் மசாலா பொருள் சேர்க்கும் போதே இதை சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது மசாலா பொருள் சேர்க்கும் போதே இதை சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை சேர்த்துக்கேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா இதை திருப்பி போட்டு சிம்லேயே அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி வெந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா நம்மளுக்கு மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சோம்னா அருமையாக வெந்துடும். நல்லா அரைச்சி மசாலாலாம் அரைச்சி செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. இதேமாரி செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.